நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் கல்விக்கு அதிபதி யார் என்பதை கேட்போம். மகாவிஷ்ணு இந்த உலகங்களை படைப்பதற்கு முன்பாக தன்னுடைய நாபி கமலம் என்று சொல்லக்கூடியதான தொப்புளிலிருந்து பிரம்மாவை படைத்தார். அதாவது அந்த தொப்புலேருந்து ஒரு கமலம் தாமரை புஷ்பம் வந்தது. அதை முதல்ல படைத்தார். அதில் பிரம்மாவை படைத்தார். அதனால் நாபி அப்படிங்கிற அந்த தொப்புள்ள பத்மங்கிறதான கமலம் தோன்றியதால் அந்த பெருமாளுக்கு பத்மநாபன் அப்படிங்கிறதான திருநாமம். அந்த தாமரையில் தாமரை இலை, அந்த இலையில் 2 நீர்த்திவளைகள், 2 சொட்டு நீர்த்திவளைகள் விழுந்தது. அதில் ஒரு சொட்டு நீர்த்திவளை தேன் மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு தேன் மாதிரி இருந்தது. என்னாச்சு, உடனே அசுரனா மாறித்து. அதுக்கு மது அப்படின்னு பேர். அந்த அசுரனுக்கு மதுன்னு பேர். இன்னொரு நீர்த்திவளை கொஞ்சம் கடினமாக இருந்தது. அதில் கைடபன் அப்படிங்கிறதான ஒரு அசுரன் தோன்றினான். இப்போ 2 பேருக்கும் மது கைடபன் அப்படிங்கிறதான பேர். அப்புறம் நாபிகம தாமரையில் நடுப்புற பிரம்மாவை படைத்தார் மகாவிஷ்ணு. உடனே அந்த பிரம்மாவுக்கு ஒரு அறிவை கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாலுடைய மூச்சு காற்றான 4 வேதங்களையும் அவனுக்கு உபதேசம் பண்ணார். அந்த பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். அந்த பிரம்மா 4 வேதத்தையும் கத்துண்டார். அந்த 4 வேதங்களும் 4 குழந்தை வடிவத்தில் இருந்தது. அதை பிரம்மா அந்த தாமரையிலேயே அந்த 4 குழந்தைகளையும் வச்சுட்டு இருந்தார். இந்த மது கைடபன் அப்படிங்கிறதான இந்த 2 அசுரர்கள் என்ன பண்ணா, அந்த குழந்தைகளை அப்படியே திருடின்னு போயிட்டான். 4 பேரையும் தூக்கிண்டு 4 குழந்தைகளையும் பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாள உலகத்தில் போய் சென்று அடைச்சி வச்சுட்டான். இப்போ வேதங்கள் போயிடுத்து அப்படின்ன உடனே பிரம்மாவுக்கு அந்த ஞானமே போன மாதிரி இருந்தது, கண்ணு போன மாதிரி இருந்தது. கண்ணை இழந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி மகாவிஷ்ணுவை துதித்தார். அப்படி துதித்த உடனே திருப்பி மகாவிஷ்ணு வந்தார். இந்த மாதிரி வேதங்களை இழந்துட்டு தவிக்கிறேன், வேதங்கள் இல்லாமல் நான் எப்படி உலகத்தை படைக்கிறது, அதனால் என்னால் உலகத்தை படைக்கிறதுக்கு வேதங்கள் வேணும், அது இல்லாமல் பண்ண முடியாது அப்படிங்கிறேன். ஏன்னா அந்த உலகத்தை எப்படி படைக்கணும் அப்படின்னு அந்த வேதங்களில் தான் சொல்லியிருக்கு. அதுக்காக தான் பெருமாள் அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ணார். அதனால் திருப்பி என்ன பண்ணார் மகாவிஷ்ணு, ஒரு கருணையினால் மறுபடியும் அந்த வேதத்தை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு நேராக பாதாள உலகத்துக்கு போகிறார். அப்போ பாதாள உலகத்தில் போகும்போது எப்படி பண்ணுறார் அப்படின்னா, உடல் மனுஷனாகவும் தலை குதிரையாகவும் ஒரு வடிவத்தை எடுத்துட்டு பாதாள உலகத்துக்கு போகிறார். அதனால் குதிரை வடிவம், ஹயஹான்னா குதிரை, கிரீவகான்னா கழுத்து, வதனகான்னா முகம், ஹயவதனம், வதனம்னா முகம், ஹயவதனம் அப்படின்னு பேர். அப்போ ஹயவதனம்னா குதிரை முகத்தை உடையவன் அப்படின்னு. நேராக பாதாளத்துக்கு போய் அங்கே போய் பார்த்தா மது கைடபர்கள் அந்த 4 குழந்தைகளையும் வேதங்களையும் மறைச்சி வச்சுருக்கான். அந்த 4 குழந்தைகளையும் இவர் எடுத்துன்னு வந்துடுறார். எடுத்துன்னு பிரம்மா கிட்ட கொடுத்துட்றார். பிரம்மா கிட்ட கொடுத்த உடனே இந்த மது கைடபர்கள் இந்த திருமாலை தேடுறார், விஷ்ணுவை தேடுறார். அப்போ என்ன பண்ணுறார், இவர் போய் யோக நித்திரையில் போய் அப்படியே இருக்கார், தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கார். உடனே இந்த 2 அரக்கர்களும் அசுரர்களும் அட்டகாசமான சிரிப்போட அந்த திருமாலை எழுப்பி சண்டை போடுறார், யுத்தம் பண்ணுறார் 2 பேரும். அப்போ என்ன பண்ணுறார், ரொம்ப விளையாட்டா அந்த மது கைடபன் அப்படிங்கிற அசுரர்களை வதம் பண்ணுறார், கொன்னுடுறார். கொன்ன உடனே அதனால் மதுங்கிறத கொன்னத்தினால மதுசூதனன் அப்படின்னு பேர் பெருமாளுக்கு.
அதனால ஹயக்ரீவர் அவதாரம்னு பேர். ஹயக்ரீவக குதிரை முகத்தோன் அப்படிங்கிறதுனால ஹயக்ரீவக வேதங்களை அசுரர்களிடமிருந்து மீட்டு வந்ததுனால பிரம்மாவுக்கு திரும்பி கொடுத்துட்டார். அப்போ எல்லா அறிவுக்கும் கல்விக்கும் காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னா வேதங்கள் தான். வேதோக்களோ தர்ம மூலம், தர்மத்துக்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடியது வேதங்கள் தான். வேதங்களில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் படைக்கப்பட்டிருக்கு. உலகங்களாக படைக்கப்பட்டு உலகங்களில் உள்ள பொருட்களாகவும் எல்லாமாகவும் எல்லா உலகங்களும். அது மாத்திரம் இல்லாமல் தேவர்கள், அதுக்கப்புறம் மனிதர்கள், அதே கீழே புல் பூண்டு செடி எல்லாம், பசு பட்சி பிராணிகள் என்ன படைப்புகள் உண்டோ அத்தனை படைப்புகளும் வேதத்தில் சொல்லியிருக்கு. அந்த வேதத்தை வச்சுட்டு தான் பிரம்மாவானது அந்த படைச்சிருக்கார். அதனால் பிரம்மா மூலமாக வேதமானது உலகத்துக்கு பரவித்து. அதனால் அப்படிப்பட்டதான எல்லாமுமாக அந்த வேதத்தை உபதேசம் பண்ணினவர் ஹயக்ரீவ பெருமாள். அதனால் படிப்புக்கு தேவதை அப்படின்னா ஹயக்ரீவர் தான். அதுதான் வேதாந்த தேசிகர் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே அப்படின்னு சொல்லியிருக்கார். சர்வ வித்யானாம் அப்படின்னு சொன்னால் ஆயக்கலைகள் 64க்கும் ஆதாரமானவர் ஸ்ரீ ஹயக்ரீவர், குதிரை வடிவில் வந்ததான திருமால். அதனால்தான் எல்லா பெருமாள் கோவிலையும் ஹயக்ரீவர் மூர்த்தி, அந்த மூர்த்தி ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார். அது மாதிரி கோபுரங்கள்லையும் பார்க்கலாம், விமானங்கள்லையும் ஹயக்ரீவர் சிலையை பார்க்கலாம். ஹயக்ரீவர் இல்லாமலே இருக்க மாட்டார். அதனால் ஹயக்ரீவ அவதாரம் அப்படின்னு பேர். இதை முதல் ஸ்லோகத்தில் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம்னு ஒரு 32 ஸ்லோகம் பண்ணியிருக்கார் வேதாந்த தேசர். முதல் ஸ்லோகத்திலேயே ஆயக்கலைகள் 64க்கும் கடவுள் ஹயக்ரீவர் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதனால் அந்த ஹயக்ரீவர் எப்படி இருப்பார்னா ஸ்பட்டிகமணி போல இருப்பார். வெண்மையாக ஸ்பட்டிகமணி போல இருக்கக்கூடிய சுத்தமாக இருக்கக்கூடியவர். அப்படின்னா நமக்கு அந்த ஹயக்ரீவரை தியானம் பண்ணினோம்னா நம்மளுடைய புத்தி அறிவு நன்னா வளரும், நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு. மந்தோபிஷ்யன் நியதம் விரிஞ்சக வாசாம் நிதே வஞ்சித பாகதேய தைத்தாபனீதான் தயைவ பூயோபி அத்தியாபயிஷ்யோ நிகமான் நச்சேத்வம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதனால் எல்லா கலைகளுக்கும் உறைவிடமான ஹயக்ரீவர் அவர் முதல்ல அந்த பிரம்மாவுக்கு வேதத்தை உபதேசம் பண்ண, அந்த பிரம்மா கிட்டேருந்து அந்த வேதங்களை, குழந்தை வடிவில் இருந்த வேதங்களை மதுகைடவர்கள் அபகரித்து செல்ல, அதனால் திருப்பி பெருமாள் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்து பாதாளத்துக்கு போய் அதை கொண்டு மறுபடியும் ஒரு கருணையினால் அந்த பிரம்மாவுக்கு அந்த வேதத்தெல்லாம் உபதேசம் பண்ணுறார். அவர்களை அசுரர்களை வென்று யுத்தம் பண்ணி அவர்களை வதம் பண்ணி கொடுக்கிறார். இப்படி ஹயக்ரீவர் அவதாரம். இந்த ஹயக்ரீவருடைய அவதாரத்தினால அவர் மட்டும் அனுக்கிரகம் பண்ணினா போராது அப்படின்னு அந்த ஹயக்ரீவருடைய அனுக்கிரகத்தினால அவர்கிட்டேருந்து சக்தியை வாங்கிட்டு எல்லாருமே அனுக்கிரகம் பண்ணுறார். யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி விவதேஷ்ய வாச்சா ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைஹி அப்படின்னு அந்த சிவனுடைய பத்னியான பார்வதி தாட்சிண்ய ரம்யா அப்படின்னு. சிவன் எங்கே இருக்காருன்னா ஒரு ஆலமரத்து நிழலில் தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். தட்சிணாமூர்த்தியாக இருந்துருக்கிறவர் தாட்சிண்ய ரம்யா, தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். அகஸ்தியர், புலஸ்தியர், தக்ஷர், மார்க்கண்டேயர் இப்படி இருக்கக்கூடியதான அந்த முனிவர்கள். அதுக்கப்புறம் பிரம்மாவினுடைய மனைவியான சரஸ்வதி, அதுக்கப்புறம் வியாசர், பராசரர், வால்மீகி மகரிஷிகள் எல்லாருமே அவங்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணுறதுக்கு காரணமானவன் அவெல்லாம் அந்த சக்தியை கொடுத்தது ஹயக்ரீவர். இந்த வியாசர், பராசரர், வால்மீகிவெல்லாம் மகாபாரதம், ராமாயணம், விஷ்ணு புராணம் எல்லாம் எழுதினது அந்த ஹயக்ரீவருடைய அனுக்கிரகத்தினால.
இப்படி எல்லோருக்கும் அவரவர்களுக்கு சக்தி ஏற்பட்டு உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் அனுக்கிரகம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர் ஹயக்ரீவர். மற்றவை நாளை கேட்போம்.